விஜயண்ணா, எதுக்குண்ணா இவ்வளவு கேவலமா முதலமைச்சராகியும் மோசமா நடிக்கிறீங்களேண்ணா? ஒரு ஆடியோ லான்ச்ல விஜயண்ணா பேசியிருப்பார். நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் முதல்வரா நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அண்ணன் இப்ப முதலமைச்சர் ஆகிட்டு மோசமா நடிக்கிறாரு. மக்கள் பச்சையா கண்டுபிடிக்கிறாங்கண்ணா. நீ அந்த திரிஷா மேட்டரை மறைப்பதற்காக சுதந்திர தின விழால திரிஷாவையும் அவங்க அம்மாவையும் முன்னாடி கூட்டு வந்து உட்கார வச்சு, உன் மனைவியும் உன் பசங்கள்லாம் இருக்கும்போது மக்கள்லாம் கேவலமா கேள்வி கேட்பாங்க. நீ அதை மறைப்பதற்காக உங்க புள்ள, உங்க விஜய், உங்க அண்ணன் இந்த மாதிரி பேசாதனா, நடிக்காதனா, மக்கள் அசிங்கமா திட்டுறாங்க. உனக்கு ஒரு தலைவனா இருக்கிற 4 பேர்த்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களேண்ணா? உங்களுக்கே உள்மனசு, உள்ளுணர்வு உங்களுக்கே கூசாதாண்ணா? அதே போல விஜயண்ணா இன்னும் ஏன் எமோஷனலா பேசுறாரு, இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசுறாருன்னா, அண்ணனுடைய முட்டாள்தனத்தை நீங்க பார்த்து இப்படி ஒரு முட்டாளுக்கா நம்ம ஓட்டு போட்டோம்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. ஸ்டாலின் அவர்கள் 2500யும் 1500யும் கூட்டி போன தடவை ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சார். போன ஆட்சியில் 5000 சொல்லி. இந்த ஆட்சியில் நம்ம அண்ணன் விஜய் வந்த 100 நாளுக்குள்ள 5982 கோடி உலகத்திலேயே தள்ளுபடி செஞ்ச ஒரே தலைவன்னா அது நம்ம விஜய் தான். அது நம்ம தமிழ்நாட்டை பிடிச்ச சாபம். இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை மறைப்பதற்காக தான் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் இவ்வளவு மோசமா சென்டிமெண்டா பேசினா மக்கள் மறந்துடுவாங்க, மக்கள்லாம் சென்டிமெண்டல் இடியட்ஸ்ன்னு நினைச்சு நம்ம தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அண்ணன் இப்படி பேசுறாரு. தயவு செஞ்சு இனியாவது மக்கள் சுதாரிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.